நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL ranking. பொது வேலை நிறுத்தத்தால் தமிழ்நாட்டில் பேருந்து சேவையில் பாதிப்பு இல்லை. பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசு தகவல். பொது வேலை நிறுத்தம் காரணமாக அண்டை மாநிலங்கள் உடனான பேருந்து சேவைகள் பாதிப்பு. கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களின் எல்லை வரை அரசு பேருந்துகள் இயக்கப்படும். கோவை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் தொழிற்சங்கத்தினர் போராட்டம். ரயில் மறியலில் ஈடுபட்டு ஆர்ப்பாட்டம் செய்ததால் பரபரப்பு. நாடு முழுவதும் 25 கோடிக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்க வாய்ப்பு. வங்கி, அஞ்சல், இன்சூரன்ஸ் உட்பட பல்வேறு முக்கிய துறைகளின் சேவைகள் முடங்கும் அபாயம். பொது வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டால் ஊதியம் கிடையாது. அரசு ஊழியர்களுக்கு தலைமை செயலாளர் முருகானந்தம் எச்சரிக்கை. பொது வேலை நிறுத்தத்தால் புதுச்சேரியில் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கடைகள் அடைப்பு, ஆட்டோக்கள், தனியார் பேருந்துகள் இயங்கவில்லை. பொது வேலை நிறுத்தம் காரணமாக கேரளாவில் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பேருந்துகள் இயக்கப்படவில்லை, கடைகள் அடைக்கப்பட்டதால் மக்கள் அவதி. மேற்கு வங்க மாநிலத்தில் ரயில்களை மறித்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம். கொல்கத்தாவில் பலத்த பாதுகாப்புடன் பேருந்துகள் இயக்கம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை கண்டித்து பீகாரில் முழு அடைப்பு போராட்டம். பாட்னாவில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் பங்கேற்பு. சென்னை நீலாங்கரையில் தொழிலதிபர் மன்மோகன் குப்தா, நடிகை அருணா வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. கபாலீஸ்வரர் நகர் கேசினேட் டிரைவ் பகுதியில் தொழிலதிபர் வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல். கடலூர் பள்ளி வேன் கோர விபத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம். கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா, பள்ளி வேன் ஓட்டுநர் சங்கர் உள்பட 13 பேருக்கு ரயில்வே பாதுகாப்புத்துறை சம்மன். கடலூர் கோர விபத்தில் கைதான ரயில்வே கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா சிறையில் அடைப்பு. வருகின்ற 22ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க சிதம்பரம் நீதிமன்றம் உத்தரவு. கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்திற்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த புதிய கேட் கீப்பர் நியமனம். 2 ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்ற ஆனந்தராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். கடலூர் பள்ளி வேன் கோர் விபத்தில் காயமடைந்த மாணவன் விஸ்வேஷ் டிஸ்சார்ஜ். விபத்தில் உயிரிழந்த மற்றொரு மாணவன் விமலேஷின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைப்பு. திருவள்ளூர் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் 5 பேரிடம் சிபிசிஐடி விசாரணை. எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி, ஏடிஜிபி ஜெயராமனுக்கு தொடர்புடையது குறித்து விசாரணை நடத்தப்பட்டதாக தகவல். ஹஜ் பயணம் செல்ல 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 28,000 கன அடியிலிருந்து 43,000 கன அடியாக அதிகரிப்பு. ஆற்றில் பரிசல் இயக்க 15வது நாளாக தடை தொடர்கிறது.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்தது. கிராம் 9,000 ரூபாய்க்கும் சவரன் 72,000 ரூபாய்க்கும் விற்பனை. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 42,000 கன அடியாக அதிகரிப்பு. நீர்மட்டம் 120 அடியாகவும் நீர் இருப்பு 93.47 டிஎம்சியாகவும் உள்ளது. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் பகுதியில் மிளகாய் பொடி தூவி 16 சவரன் தங்க நகைகள் கொள்ளை. தப்பியோடிய மர்ம கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு. தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டம். ஆட்சியர் அறிவித்த ஊதிய உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல மணி நேரமாக தண்ணீர் வீணாகி வருவதால் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. மதுரை முனிசாலை அருகே பேப்பர் குடோனில் பயங்கர தீ விபத்து. குடோன் முன் நின்று கொண்டிருந்த டாடா ஏஸ் வாகனமும் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் அருகே வாகனம் மோதி பெண் உயிரிழப்பு. விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற வாகனம் குறித்து போலீசார் விசாரணை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே 3 கோடி ரூபாய் மதிப்பிலான காற்றாலை உடைந்து விழுந்ததால் பரபரப்பு. முறையான பராமரிப்பின்றி இயங்கி வந்த நிலையில் காற்றின் வேகம் தாங்காமல் உடைந்ததாக தகவல். கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் DK சிவகுமார் ராகுல் காந்தியுடன் இன்று சந்திப்பு. கர்நாடக முதலமைச்சர் பதவி விவகாரம் பூதாகரமாகியுள்ள நிலையில் முக்கிய ஆலோசனை. நெல்லையிலிருந்து சென்னை புறப்பட்ட வந்தே பாரத் ரயிலில் ஏசியில் கோளாறு காரணமாக வந்தே பாரத் ரயிலின் பெட்டிகளில் புகை மூட்டம். மாங்கனி திருவிழாவில் காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாண வைபவம். சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க வெகு விமர்சையாக நடைபெற்றது. குஜராத் மாநிலம் வதோதராவில் ஆற்றின் மீது கட்டப்பட்ட பாலம் இடிந்து விபத்து. 4 வாகனங்கள் ஆற்றில் விழுந்த நிலையில் 3 பேர் உயிரிழப்பு. ஷிண்டே சிவசேனா MLA சஞ்சய் கேக்வாட் கேண்டீன் ஊழியரை கடுமையாக தாக்கிய காட்சி வைரல். மும்பை MLA கெஸ்ட் ஹவுஸில் உணவு சரியில்லை என சுட்டிக்காட்டி சரமாரி தாக்குதல். மைசூரில் வேகமாக வந்த ஹயபுசா பைக் மற்றொரு பைக் மீது மோதி விபத்து. விபத்தில் இருசக்கர வாகனங்களில் வந்த 2 உயிரிழந்த நிலையில் பதற வைக்கும் CCTV காட்சிகள் வெளியானது. அரசு நிர்வாக தலையீடு இல்லாத நீதித்துறையே அம்பேத்கரின் விருப்பம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் கருத்து. திருப்பதியில் ஒழுங்கீனமாக நடந்து கொள்ளும் பக்தர்களின் ஆதார் அட்டை தடை செய்யப்படும். திருப்பதி தேவஸ்தானம் எச்சரிக்கை. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட வரலாறு காணாத பெருவெள்ளம். உயிரிழப்பு எண்ணிக்கை 109ஆக அதிகரிப்பு. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் விம்பிள்டன் டென்னிஸ் தொடர். ஸ்பெயினின் அல்காரஸ் அரையிறுதிக்கு முன்னேற்றம்.
நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU SRB, TET, RRB, SSCL ranking.